சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் சீனியர்களுக்கு பதிலாக அடிமட்ட தொண்டர்களும் ஐடி படித்த இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு விஜய் வாய்ப்பு வழங்கியிருப்பதை பாசிட்டிவாகவும் சுவாரஸ்யமாகவும் அனைவரும் பேசிக்கொண்டும் தான் இருக்கிறார்கள். 2021 அமைச்சரவையுடன் ஒப்பிடும்போது தற்போதைய தாவேக அமைச்சரவையில் 50 வயதிற்கு உட்பட 22 இளம் அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் அமைச்சர் பதவியில். இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக அரசியலில் என்றுதான் கூற வேண்டும். இதனால் திமுகவும் அதிமுகவும் மிகவும் கோபத்திலும் இருக்கிறார்கள். மூத்த அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் என்ற வழக்கமான பிம்பத்தை உடைத்து அடிமட்ட தொண்டர்கள், ஐடி நிறுவனர்கள், படித்த இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இந்த அமைச்சரவையில் விதை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி நகர்வு குறித்து அரசியல் அலசல் மற்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கூறலாம். இளம் அமைச்சரவை ஒரு புதிய பார்வையாக இருக்கும். வழக்கமாக தமிழக அமைச்சரவைகளில் சராசரி வயது 55 முதல் 65 வரைதான் இருந்திருக்கும். ஆனால் விஜயின் இந்த அமைச்சரவை இளமை பிளஸ் தொழில்நுட்பம் என்ற கலவையில் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டுள்ளது. தலைமுறையில் மாற்றம். அவிநாசியில் வென்ற கமலி விலங்கு வளர்ப்பு துறையிலும் 32 வயதே ஆன கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் விவசாய துறையிலும் மற்றும் 33 வயதான மருத்துவர் கே ராஜீவ் சுற்றுச்சூழல் துறையிலும் போன்ற மிக இளம் வயதினருக்கு நேரடியாக கேபினட் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சியை தமிழ்நாட்டில் கொடுக்கும் என்றும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம். இம்முறை அமைச்சரவையில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டு அதற்கு படித்த இளைஞர்களான குமார் அமைச்சராக்கப்பட்டுள்ளார். இது அரசு நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்க விஜய் ஒரு துடிப்போடு இருப்பதை உணர்த்துகிறது என்று அனைவராலும் எடுத்தும் செல்லப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இதை எப்படி தெரியுமா பார்க்கிறார்கள்? விஜயின் இந்த இளமை பட்டாளம் பரிசோதனையை எதிர்க்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியோர்கள் உன்னிப்பாக கவனித்து தங்களது விமர்சனங்களை முன்வைத்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் பிரதான வாதங்கள் என்ன தெரியுமா? அரசியல் ஆர்வம் இருப்பது வேறு, அரசு இயந்திரத்தை இயக்குவது வேறு. அனுபவமில்லாத இளைஞர்களிடம் முக்கிய துறைகளை ஒப்படைத்து நிர்வாகம் சீர்குலைந்து விடும் என்றும் அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. நிர்வாக பற்றாக்குறையில் ஒரு அச்சம். மூத்த IAS அதிகாரிகளை கையாள்வதற்கும் அரசு திட்டங்களை செயலாக்குவதற்கும் அரசியல் மற்றும் நிர்வாக அனுபவம் மிகவும் முக்கியம். அனுபவமே இல்லாத இளம் அமைச்சர்களை அதிகாரிகள் எளிதாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடக்கூடும் என எதிர்க்கட்சிகள் எச்சரித்தும் கொண்டிருக்கிறார்கள். சீனியர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்களா என்று ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. கட்சியில் உழைத்த மூத்த நிர்வாகிகளை புறக்கணித்துவிட்டு ஐடி விங் மற்றும் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்த இளைஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியையும் எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றனர். இருப்பினும் மூத்த தலைவர் KA செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை போன்ற முக்கிய பொறுப்பும் வழங்கி விஜய் சமனும் செய்திருக்கிறார். இது ஒரு சில இடங்களில் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இது மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் மாறியிருக்கிறது. அடுத்த சவால் என்ன தெரியுமா? அடிமட்ட தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பளித்ததன் மூலம் விஜய் தனது மாற்றத்திற்கான அரசியல் என்ற வாக்குறுதியை முதற்கட்டமாக நிறைவேற்றி இருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது. ஆனால் இந்த இளம் அமைச்சர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட துறைகளில் ஊழலற்ற திறமையான நிர்வாகத்தை கொடுத்து எதிர்க்கட்சிகளில் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். இவர்களின் செயல்பாட்டை பொறுத்தே தமிழகத்தில் கூட்டணி மற்றும் இளம் தலைமுறை ஆட்சிக்கான எதிர்காலங்கள் அமையும் என்றும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, கருத்துக்கள் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.